வணக்கம். இன்றைய கலந்துரையாடல்ல நாம இந்திய வரலாற்றோட ஒரு மிக முக்கியமான நிறைய மாற்றங்கள் நடந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள போக போறோம். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு ஐரோப்பியர்கள் எந்தெந்த வருஷங்கள்ல என்ன காரணத்துக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்படி இங்க தடம் பதிச்சாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது தமிழ்நாடு அரசோட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தோட ஒரு பகுதி. இதுல இருக்கிற தகவல்களை வச்சு போர்ச்சுகீசியர்ல இருந்து பிரெஞ்சுக்காரங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரோட வருகைக்கான முக்கிய வருஷங்கள், அவங்க நோக்கம் என்ன, அவங்க முக்கியமா இருந்த இடங்கள், இதையெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இது உலக வரலாற்றையே பெரிய அளவுல மாத்தின ஒரு காலகட்டம். ஐரோப்பாவோட வர்த்தக தேவை எப்படி புதுசா கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டுச்சு, அதனால இந்தியா மாதிரி நாடுகள் எப்படி உலக அளவுல முக்கியத்துவம் பெற்றுச்சுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப அவசியம். இந்த ஆதாரங்கள் குறிப்பா அந்தந்த வருஷங்கள் நிகழ்வுகள் மேல கவனம் செலுத்தி அந்த கதையோட ஆரம்பத்தை நமக்கு நல்லா காட்டுது. சொல்ல போனா வியாபாரம்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த உறவு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்துக்கான போட்டியா மாறிச்சுங்கிறதோட வேர்கள் இந்த காலத்துலதான் இருக்கு. முதல்ல ஏன் இந்த கடல் வழியே கண்டுபிடிக்க வேண்டி இருந்துச்சு? தரவழி மார்க்கம் இருந்துச்சு இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் 1453ல கான்ஸ்டாண்டினோப்பிள் துருக்கியர்களால கைப்பற்றப்பட்டதை ஒரு முக்கிய காரணமா சொல்லுது. இது எப்படி ஒரு புது கடல் வழி தேடலை தூண்டுச்சு? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அதுதான் முக்கியமான புள்ளி. பல நூற்றாண்டுகளா ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் நடுவுல வியாபாரம், குறிப்பா இந்தியா கிழக்கிந்திய தீவுகள்ல இருந்து வர நறுமண பொருட்கள், மிளகு, கிராம்பு மாதிரி இதெல்லாம் தரை வழியா தான் நடந்துச்சு. கான்ஸ்டாண்டினோப்பிள், அதாவது இப்போதைய இஸ்தாம்புல், அந்த பாதையில ஒரு முக்கிய இடமா இருந்துச்சு. 1453ல ஆட்டோமன் துருக்கியர்கள் அதை கைப்பற்றின பிறகு ஐரோப்பிய வியாபாரிகளுக்கு அந்த வழி பாதுகாப்பற்றதா ஆயிடுச்சு. வரியும் அதிகமாச்சு. அப்படியா? ஆமா. அதனால ஐரோப்பாவுல நறுமண பொருட்களோட விலை பயங்கரமா ஏறிடுச்சு. இந்த லாபகரமான வியாபாரத்தை தொடரணும், அதே சமயம் துருக்கியர்களை சார்ந்திருக்காம இருக்கணும்னா இந்தியாவுக்கு ஒரு புது கடல் வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியமாச்சு. குறிப்பா போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய சவாலாவும் ஒரு கட்டாய தேவையாவும் மாறுச்சு. இதுதான் முக்கியமான காரணம். அப்போ இந்த தேடல்ல முதல்ல ஜெயிச்சது போர்ச்சுகீசியர்கள். நம்ம ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோ ட காமா 1498ஆம் ஆண்டு மே மாசம் இந்தியாவோட மேற்கு கடற்கரையில இருக்கிற கோழிக்கோடுக்கு வந்து சேர்ந்தார். இது ஒரு பெரிய விஷயம் தானே? ஆமா, ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடியா கடல் வழியை கண்டுபிடிச்ச முதல் ஐரோப்பியர் அவர்தான். இது இந்திய வரலாற்றுல ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்குச்சு. கோழிக்கோடு மன்னர் சாமரினை பார்த்து வியாபார உறவுகளை ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணினாரு. போர்ச்சுகீசியர்களோட ஆரம்ப நோக்கம் முழுக்க முழுக்க வியாபாரம் தான். முக்கியமா மிளகு மாதிரி நறுமண பொருட்களை வாங்கிட்டு போய் ஐரோப்பாவில அதிக விலைக்கு விற்கிறது. சரி. ஆனா அவங்க வெறும் வியாபாரிகளா மட்டும் இருக்கணும்னு நினைக்கல. சீக்கிரமே கோழிக்கோடு, கொச்சி, கண்ணனூர் பகுதிகளில் வர்த்தக மையங்களை அமைச்சாங்க. முக்கியமா பாருங்க, 1503ல கொச்சியில அவங்களோட முதல் கோட்டையை கட்டினாங்க. இது வெறும் வியாபார நோக்கங்கிறத தாண்டி ஒரு நீண்ட கால திட்டம் இருக்குன்னு காட்டுச்சு. கோட்டை கட்டுறது அது வெறும் வியாபார பாதுகாப்புக்கு தானா, இல்ல அதிகாரத்தை நிலைநிறுத்துற எண்ணத்தோட ஆரம்பமா? இது நல்ல கேள்வி. ஆரம்பத்துல வியாபாரத்தை பாதுகாக்கணும் ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும், கோட்டைகள் கட்டுறதுங்கிறது அந்த பகுதியில தங்களோட ராணுவ அரசியல் இருப்ப நிலைநிறுத்துற நோக்கத்தையும் உள்ளடக்கினதுதான். பிரான்சிஸ்கோ டி அல்மிடா முதல் ஆளுநரா வந்தாரு. அவர் நீல நீர் கொள்கையை ஃபாலோ பண்ணினாரு. அதாவது கடல் படையை வச்சு கடல் ஆதிக்கம் செலுத்துறது. ஆனா அவருக்கு அப்புறம் வந்த அல்புகர்க்கு தான் இந்தியாவோட போர்ச்சுகீசிய அதிகாரத்தோட உண்மையான அடித்தளத்தை போட்டாரு. அவர் 1510ல பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றினாரு. இது ஒரு பெரிய திருப்பு முனை. கோவா போர்ச்சுகீசியர்களோட கிழக்கு இந்திய பேரரசோட தலைநகரமா, ஒரு முக்கிய நிர்வாக மையமா அடுத்த 450 வருஷத்துக்கு இருந்துச்சு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 1556ல கோவால போர்ச்சுகீசியர்கள் ஒரு அச்சு யந்திரத்தை நிறுவனாங்கன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. இது மூலமா ஒரு தமிழ் நூலும் அச்சிடப்பட்டதா சொல்றாங்க. இது அவங்களோட வியாபாரம், அரசியல் நோக்கங்களை தாண்டி ஒரு கலாச்சார தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? உண்மைதான். அச்சு இயந்திரத்தோட வருகை குறிப்பா மத பிரச்சாரத்துக்கும் கல்வி பரவுறதுக்கும் ரொம்ப உதவியா இருந்துச்சு. இது காட்டுறது என்னன்னா, ஐரோப்பியர்களோட வருகை வெறும் பொருளாதாரம், அரசியல் சார்ந்தது மட்டும் இல்ல. ஆனா மற்ற ஐரோப்பிய சக்திகள், முக்கியமா டச்சுக்காரங்க 17ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கும் கிழக்கிந்திய தீவுகளுக்கும் வந்தப்போ போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது. நறுமண பொருட்கள் அதிகமா விளையிற தீவுகளை டச்சுக்காரங்க பிடிச்சதே இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்துச்சு.
இருந்தாலும் கோவா, டையூ, டாமான் மாதிரி பகுதிகள் 1961 வரைக்கும் போர்ச்சுகீசியர்கள் கிட்ட தான் இருந்துச்சு. சரி, அப்போ போர்ச்சுகீசியர்களுக்கு பிறகு வந்தது டச்சுக்காரர்கள். நெதர்லாந்தை சேர்ந்த இவங்க 1602ல டச் ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவி இந்தியாவுக்கு வந்தாங்க. இவங்களோட முக்கிய நோக்கம் என்னவா இருந்துச்சு? போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து இது எப்படி வித்தியாசமா இருந்துச்சு? டச்சுக்காரங்களோட முக்கிய நோக்கமும் ஆரம்பத்துல வியாபாரம் தான், முக்கியமா நறுமண பொருட்கள். ஆனா அவங்க போர்ச்சுகீசியர்களை விட வர்த்தக அமைப்பை ஏற்படுத்துறதுல இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னு சொல்லலாம். இந்தோனேஷிய தீவுகள்ல, ஸ்பைஸ் ஐலண்ட்ஸ்ல அவங்க அதிக கவனம் செலுத்தினாலும் இந்தியாலயும் நிறைய இடங்கள்ல வர்த்தக மையங்களை அமைச்சாங்க. 1605ல மசூலிப்பட்டினத்துல முதல் தொழிற்சாலையை தொடங்கினாங்க. 1605 மசூலிப்பட்டினம். சரி, அப்புறம் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர், கொச்சின்னு விரிவடைஞ்சாங்க. பழவேற்காடு 1690 வரைக்கும் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்துச்சு. அப்புறம் நாகப்பட்டினம் ஆச்சு. போர்ச்சுகீசியர்களை போல இல்லாம இவங்க குறிப்பிட்ட சில பொருட்களோட வியாபாரத்துல ஏகபோக உரிமையை நிலைநிறுத்துறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. என்னென்ன பொருட்களை முக்கியமா வியாபாரம் செஞ்சாங்க? நறுமண பொருட்கள் போக பட்டு, பருத்தி ஆடைகள், இண்டிகோ, அவுரிசாயம், அரிசி, அபினி இதெல்லாமும் இந்தியால வியாபாரம் பண்ணினாங்க. குறிப்பா கருப்பு மிளகு, மற்ற நறுமண பொருட்களோட வியாபாரத்துல இவங்க கிட்டத்தட்ட ஆதிக்கம் செலுத்தினாங்க. பழவேற்காட்டுல 1613ல கெல்ட்ரியா கோட்டைன்னு ஒரு பலமான கோட்டையையும் கட்டினாங்க. அதோட மிச்சங்கள் இன்னைக்கும் இருக்கு. ஆனா இவங்களோட ஆதிக்கமும் ரொம்ப காலம் நீடிக்கலையா? என்ன காரணம் அவங்க வீழ்ச்சிக்கு? ஆமா, டச்சுக்காரங்களால போர்ச்சுகீசியர்களோட செல்வாக்க குறைக்க முடிஞ்சாலும் அடுத்து வந்த ஆங்கிலேயர்களோட அவங்களால கடுமையா போட்டி போட முடியல. குறிப்பா இந்தியாவோட கிழக்கிந்திய தீவுகள்ல, அதாவது இந்தோனேஷியாவில அவங்க அதிக கவனம் செலுத்தினதும் ஒரு காரணமா இருக்கலாம். இந்தியாவில ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரங்களுக்கும் நடந்த போட்டி கடைசியில 1759 நடந்த பெட்ரா போர்ல வங்காளம் பக்கத்துல முடிவுக்கு வந்துச்சு. பெடரா போர் 1759. ஆமா, அந்த போர்ல ஆங்கிலேயர்கள்கிட்ட டச்சுக்காரங்க தோத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியால அவங்களோட அரசியல் வர்த்தக சக்தி பெருமளவு குறைஞ்சு போச்சு. இது ஒரு முக்கியமான பாடம் பாருங்க. ஒரு ஐரோப்பிய சக்தியை வீழ்த்தினவங்க அடுத்த சக்திக்கு இரையானாங்க. இப்போ இந்திய வரலாற்றோட போக்கியே மாத்தின சக்தி ஆங்கிலேயர்கள். இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளோட வியாபாரம் செய்ய லண்டன் வியாபாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு பட்டயம் கொடுத்த நாள் டிசம்பர் 31, 1600. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிதான். ஆரம்பத்துல இவங்களோட நோக்கமும் முழுக்க முழுக்க வியாபாரம் தான். போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரங்க மாதிரி இவங்களும் நறுமண பொருட்கள், பருத்தி ஆடைகள் இதுலெல்லாம் ஆர்வம் காட்டினாங்க. முகலாய பேரரசர் ஜஹாங்கீரோட சபைக்கு கேப்டன் ஹாக்கின்ஸ் போய் வியாபார அனுமதி கேட்டாரு. அப்புறம் 1615ல இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸோட தூதரா சர் தாமஸ் ரோ முகலாய அரசவைக்கு வந்தாரு. சர் தாமஸ் ரோ 1615. ஆமா, அவரோட முயற்சியால ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி வாங்கி ஆங்கிலேயர்கள் 1613லேயே சூரத்ல தங்களோட முதல் வர்த்தக மையத்தை, அவங்க அதை ஃபேக்டரி, அதாவது பண்டகசாலைன்னு சொன்னாங்க, அமைச்சாங்க. முகலாய பேரரசோட முக்கிய துறைமுகமா சூரத் இருந்ததுனால ஆரம்பத்துல அதுதான் அவங்களோட தலைமையிடமா இருந்துச்சு. சூரத்தை தாண்டி வேற எங்கெல்லாம் அவங்க வலுவா காலூன்றுனாங்க? சென்னை, பாம்பே, கல்கத்தா இந்த நகரங்கள்லாம் எப்படி உருவாச்சு? சூரத்தை தொடர்ந்து ஆக்ரா, அகமதாபாத், பரோடா, ப்ரூச் மாதிரி இடங்கள்லயும் மையங்களை நிறுவனாங்க. தென்னிந்தியால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான தளம் தேவைன்னு உணர்ந்தாங்க. அதோட விளைவா 1639ல சந்திரகிரி மன்னர் கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்கி அங்க புனித ஜார்ஜ் கோட்டைய, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை கட்டினாங்க. 1639 புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. கரெக்ட். அந்த இடம் தான் பின்னாடி மதராசப்பட்டினம், மெட்ராஸ், இப்போதைய சென்னையா வளர்ந்துச்சு. இந்த கோட்டை தான் கிழக்கு கடற்கரை முழுவதற்கும் ஆங்கிலேயர்களோட தலைமையிடமா மாறுச்சு. இது வெறும் பண்டகசாலை இல்ல, ஒரு பலமான கோட்டை. இந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. பம்பாய் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமானது. 1661ல இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸுக்கும் போர்ச்சுகீசிய இளவரசிக்கும் கல்யாணம் நடந்தப்போ பம்பாய் தீவு போர்ச்சுகல் கிட்ட இருந்து இங்கிலாந்துக்கு சீதனமா கிடைச்சது. ஓ, சீதனமாவா? ஆமா, மன்னர் அத 1668ல வருஷத்துக்கு 10 பவுண்டு குத்தகைக்கு கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டார். கல்கத்தா உருவான கதை வேற.
1690 ஜாப் சார்னாக் அப்படிங்கிற ஒரு சுதானுதிங்கிற இடத்துல ஒரு வர்த்தக மையத்தை நிறுவனார். அப்புறம் சுதானுதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர்னு 3 கிராமங்களோட ஜமீன்தாரி உரிமையை கம்பெனி 1698 வாங்குச்சு. இந்த 3 கிராமங்களும் சேர்ந்துதான் பிற்காலத்துல கல்கத்தா நகரமா வளர்ந்துச்சு. இங்கதான் வில்லியம் கோட்டை கட்டினாங்க. ஆக வியாபார அனுமதி வாங்க வந்தவங்க கோட்டைகளை கட்டுறது, நிலங்களை குத்தகைக்கோ இல்லைன்னா விலைக்கு வாங்குறது, நகரங்களையே உருவாக்குறதுன்னு படிப்படியா அவங்க அதிகார எல்லையை விரிவுபடுத்தியிருக்காங்க. இது தற்செயலா நடந்துச்சா இல்ல திட்டமிட்ட ஒண்ணா? இது ஒரு நல்ல விவாதத்துக்குரிய கேள்வி. ஆரம்ப நோக்கம் வியாபாரமா இருந்தாலும் அவங்க வியாபார நலன்களை பாதுகாக்கவும் போட்டியாளர்களை சமாளிக்கவும் ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வலுவா வேண்டியது அவசியம்னு அவங்க உணர்ந்துகிட்டாங்க. கோட்டைகள் கட்டுறதும் உள்ளூர் அரசியல்ல தலையிடுறதும் தவிர்க்க முடியாததா மாறுச்சு. இது திட்டமிட்ட காலனி ஆதிக்க நோக்கத்தோட ஆரம்பமா இல்ல சூழ்நிலையோட விளைவான வரலாற்று ஆசிரியர்கள் கிட்ட விவாதம் இருக்கு. ஆனா இதோட விளைவு என்னவோ அவங்க படிப்படியா இந்தியால தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட இது வழிவகுத்துச்சுங்கிறதுதான் உண்மை. அடுத்து டென்மார்க் நாட்டை சேர்ந்த டேனியர்கள் 1616ல டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது. இவங்க இந்தியால எங்க கவனம் செலுத்தினாங்க? இவங்களோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? டேனியர்களோட இந்திய பயணம் மற்ற ஐரோப்பியர்களோட ஒப்பிடும்போது ரொம்ப சின்னது. அவங்களோட முக்கிய குடியேற்றம் தமிழ்நாட்டுல தரங்கம்பாடி, டிராங்கபார். 1620ல தஞ்சை நாயக்க மன்னர்கிட்ட இருந்து இந்த இடத்த வாங்கி அங்க டான்ஸ்போர்க் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டையை கட்டினாங்க. தரங்கம்பாடி 1620, டான்ஸ்போர்க் கோட்டை. ஆமா, இந்த கோட்டை இன்னைக்கு ஒரு வரலாற்று சின்னமா நிக்குது. வங்காளத்துல செராம்பூர் இவங்களோட இன்னொரு முக்கிய மையம். அதுதான் அவங்களோட இந்திய தலைமையிடமாவும் இருந்துச்சு. ஆனா அவங்களால வியாபார ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. மற்றவங்களோட போட்டி போட முடியாததுதான் காரணமா? ஆமா, முக்கியமா அதுதான். ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரங்க மாதிரி பெரிய சக்திகளோட அவங்களால போட்டி போட முடியல. வியாபாரமும் பெருசா லாபகரமா இல்ல. அதனால 1845ல இந்தியால இருந்த அவங்க குடியேற்றங்கள் எல்லாத்தையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கே வித்துட்டு போயிட்டாங்க. சரி, கடைசியா பிரெஞ்சுக்காரர்கள். இவங்களோட வருகை முக்கியமானது. ஏன்னா இவங்க தான் ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியால மிகப்பெரிய சவாலா இருந்தாங்க. 1664ல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கம்பெனி திஸ் அண்ட் ஓரியன்டல்ஸ் மன்னர் 14வது லூயியோட நிதி அமைச்சர் கால்பர்ட் என்பவரால உருவாக்கப்பட்டது. ஆமாம், இது மத்த கம்பெனிகள் மாதிரி இல்லாம பிரெஞ்சு அரசாங்கத்தோட நேரடி ஆதரவோட நிதியுதவியோட தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் இந்திய வியாபாரத்துல பிரான்ஸோட பங்கை பெறதும் டச்சு ஆங்கிலேய ஆதிக்கத்தை குறைக்கிறதும் தான். அவங்க 1668ல சூரத்ல தங்களோட முதல் தொழிற்சாலைய பிராங்காய்ஸ் கேரோன் அப்படிங்கிற ஒரு தலைமையில அமைச்சாங்க. 1669ல மசூலிப்பட்டினத்திலே ஒரு மையம் நிறுவனாங்க. அவங்களோட முக்கிய தலமான பாண்டிச்சேரி எப்படி உருவாச்சு? 1673ல ஷெர்கான் லோடிங்கிற வாலிகொண்டபுரத்தோட ஆளுநர் கிட்ட இருந்து பிராங்காய்ஸ் மார்டின் ஒருத்தர் ஒரு சின்ன கிராமத்தை வாங்கினார். அந்த இடம்தான் பின்னாடி பாண்டிச்சேரியா உருவாச்சு. மார்டினோட நிர்வாக திறமையால பாண்டிச்சேரி ஒரு முக்கியமான பிரெஞ்சு குடியேற்றமாவும் அவங்களோட இந்திய தலைமையிடமாவும் வளர்ந்துச்சு. அங்க செயின்ட் லூயிஸ் அப்படின்னு ஒரு கோட்டையும் கட்டினாங்க. பாண்டிச்சேரி 1673-74 வாக்கில். சரி. ஆமா, இது தவிர மேற்கு கடற்கரையில மாஹி, சோழமண்டல கடற்கரையில காரைக்கால், ஆந்திரால ஏனாம், வங்காளத்துல சந்திரநாகூர் இந்த இடங்கள்லயும் பிரெஞ்சுக்காரங்க தங்களோட குடியேற்றங்களை நிறுவினாங்க. இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போட்டி பத்தி சொல்லுங்களேன். அதுதானே இந்தியால ஐரோப்பிய ஆதிக்கத்தோட தலைவிதியை முடிவு செஞ்சது. மிக மிக முக்கியம் அது. 18ஆம் நூற்றாண்டுல இந்தியால யார் பெரிய சக்திங்கிறதுல ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் கடுமையான போட்டி நடந்துச்சு. இது வெறும் வியாபார போட்டியா மட்டும் இல்லாம அரசியல் ராணுவ போட்டியாவும் மாறுச்சு. இதோட விளைவா தென்னிந்தியால குறிப்பா கர்நாடக நவாப்பு பதவிக்கு பின்னால நடந்த வாரிசுரிமை போர்கள்ல 2 தரப்பும் தலையிட்டு 3 கர்நாடக போர்கள் 1946ல இருந்தும் 1963 வரையும் நடந்துச்சு. கர்நாடக போர்கள். ஆமா, இந்த போர்களோட முடிவுல பிரெஞ்சுக்காரங்க தோத்து போய் இந்தியால அவங்களோட அரசியல் கனவு முடிவுக்கு வந்துருச்சு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவோட முதன்மை ஐரோப்பிய சக்தியா உருவெடுத்தாங்க. இது இந்திய வரலாற்றோட ஒரு தீர்மானகரமான கட்டம். 24 காரணங்கள். வியாபாரம், அப்புறம் அதிகாரம், முக்கிய மையங்கள் கோவா, சூரத், சென்னை, பாண்டிச்சேரி எல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த விவரங்கள் எல்லாம் இவ்வளவு துல்லியமா நமக்கு எப்படி கிடைக்குது? இத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் இந்த தகவல்களை உறுதிப்படுத்த என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்கள் அதை பத்தி என்ன சொல்லுது?
மிக நல்ல கேள்வி. வரலாறுங்கிறது வெறும் கதை இல்ல, அது ஆதாரங்களோட அடிப்படையில கட்டமைக்கப்படுறது. இந்த நவீன கால இந்திய வரலாற்றை தெரிஞ்சுக்க நமக்கு 2 வகையான ஆதாரங்கள் உதவுதுன்னு உங்க பாடப்புத்தக ஆதாரம் சொல்லுது. எழுத்துப்பூர்வ ஆதாரங்கள், அப்புறம் பொருள்சார் ஆதாரங்கள். எழுத்துப்பூர்வ ஆதாரங்கள்னா அக்காலத்துல எழுதப்பட்ட பதிவுகள். இதுல ரொம்ப முக்கியமானது அரசு ஆவணங்கள். அரசாவணங்களா? ஆமா, டெல்லியில இருக்கிற இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI ஆசியாவிலேயே மிக பெருசு. இங்க மத்திய அரசோட பதிவுகள் இருக்கு. அதே மாதிரி சென்னையில இருக்கிற தமிழ்நாடு ஆவண காப்பகம் TNA தென்னிந்தியாவுல ரொம்ப முக்கியமான ஆவண காப்பகங்கள்ல ஒன்று. இங்க ஆங்கிலேயர் காலத்து பதிவுகள் மட்டும் இல்லாம டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய மொழி ஆவணங்களும் பாதுகாக்கப்படுது. இது போக அன்றைய அதிகாரிகளோட டைரிகள், கடித போக்குவரத்துகள், பயணிகளோட குறிப்புகள், சுயச்சரிதைகள், அக்காலத்தில் அச்சிடப்பட்ட புத்தகங்கள், செய்தித்தாள்கள், இதெல்லாம் முக்கியமான எழுத்து ஆதாரங்கள். சரி, அப்ப பொருள்சார் ஆதாரங்கள்னா என்ன? பொருள்சார் ஆதாரங்கள்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய அன்றைய காலத்து பொருட்கள். இதுல ரொம்ப முக்கியமானது ஐரோப்பியர்கள் கட்டின கோட்டைகள். சென்னையில இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை, கடலூர்ல இருந்த புனித டேவிட் கோட்டை, தரங்கம்பாடியில இருக்கிற டான்ஸ்போர்க் கோட்டை, இதெல்லாம். இது அவங்களோட ராணுவ கட்டமைப்பு, தொழில்நுட்பம் பத்தி சொல்லுது. அது போக அவங்க வெளியிட்ட நாணயங்கள் அக்கால பொருளாதார நிலையை அறிய உதவுது. நாணயங்கள், ஓவியங்கள். ஆமா, ஓவியங்கள், சிற்பங்கள் அக்கால மக்களோட வாழ்க்கை முறை, உடை, சமூக நிலைகளை படம் பிடிச்சு காட்டுது. நினைவு சின்னங்கள், தேவாலயங்கள், இது மாதிரி விஷயங்களும் முக்கியமான பொருள்சார் ஆதாரங்கள் தான். இந்த 2 வகை ஆதாரங்களையும் ஒப்பிட்டு சரி பார்த்து தான் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்தை பத்தி ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. ஆஹா, இந்த ஆதாரங்களோட அடிப்படையில நாம பார்த்த வரைக்கும் 15ஆம் நூற்றாண்டு கடைசியில 1498 போர்ச்சுகீசியர்கள் தொடங்கி 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, 1613, டேனியர்கள் 1616, அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் 1664ன்னு ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டோட வருகையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நோக்கத்தோட முதல்ல வியாபாரம் நடந்திருக்கு. ஆனா காலம் போக போக வியாபார போட்டி அரசியல் ஆதிக்கத்துக்கான போட்டியா மாறி இருக்கு. மிகச் சரியா தொகுத்தீங்க. சுருக்கமா சொல்லணும்னா 1498ல வாஸ்கோடகாமா வர்றதுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்கும், அதாவது கர்நாடக போர்கள் முடிகிற வரைக்கும் உள்ள காலம் இந்திய கடற்கரைகள்ல ஐரோப்பிய சக்திகளோட காலூன்றுதலுக்கான காலம். இதோட முக்கிய அம்சங்கள்: வியாபார மையங்கள் நிறுவுறது, அதை பாதுகாக்க கோட்டைகள் கட்டுறது, உள்ளூர் ஆட்சியாளர்களோட ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறது, அப்புறம் தங்களுக்குள்ள போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறது. ஒவ்வொரு நாட்டோட வருகையும் வருஷங்கள் முக்கியம். 1498, 1200, 1202, 1216, 1264 ஒரு புது போட்டியாளரை கொண்டு வந்துச்சு. ஆமா, போர்ச்சுகீசியர்களை டச்சுக்காரங்க பலகீனப்படுத்தினாங்க. டச்சுக்காரங்களை ஆங்கிலேயர்கள் ஓரம் கட்டினாங்க. கடைசியா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் ஆதிக்கத்துக்காக போரிட்டு ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சாங்க. 1763 வாக்குல இது தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஆதாரங்கள் காட்டுற மாதிரி வியாபாரத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு பயணம் இந்தியாவை அரசியல் ரீதியா கட்டுப்படுத்துற ஒரு முயற்சியா மாறின கதை இது. அந்தந்த வருஷங்களும் அதுக்கான காரணங்களும் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க ரொம்ப அவசியம். இன்னைக்கு நாம ஐரோப்பியர்களோட வருகை, அதுக்கான முக்கிய ஆண்டுகள், காரணங்கள், அவங்க நிறுவன முக்கிய மையங்கள், அப்புறம் இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்க உதவுற ஆதாரங்கள் பத்தி விரிவாக பார்த்தோம். இந்த ஆரம்ப கால நிகழ்வுகள் எப்படி பின்னாடி இந்தியாவோட தலைவிதியை மாத்தி அமைச்சதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான அடித்தளம். இங்கு உங்களுக்கு ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வி: வெறும் வியாபார உரிமைகளை பெறவும் லாப பார்க்கவும் இந்தியாவுக்குள்ள வந்த இந்த ஐரோப்பிய கம்பெனிகள் படிப்படியா நலங்களை வாங்குறது, கோட்டைகளை கட்டுறது, உள்ளூர் அரசியல்ல தலையிடுறது, படைகளை வச்சிருக்கிறதுன்னு செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். ஒரு வியாபார நிறுவனங்கிற நிலையிலிருந்து ஒரு அரசியல் சக்தியா, ஏன் ஒரு ஆட்சி அதிகாரமாவே மாறுறதுக்கான அறிகுறிகள் இந்த ஆரம்பகால நடவடிக்கைகள்லயே இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 1498, 1613, 1639, 1774 போன்ற வருஷங்கள்ல நடந்த இந்த செயல்கள் வியாபாரத்தோட இயல்பான விரிவாக்கமா இல்ல ஒரு பேரரசுக்கான அடித்தளமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.